எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்குள்ள பகுதியை நாம் இன்றைக்கு சுருக்கமாக தியானிக்க இருக்கிறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனிலிருந்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இன்றைக்கு வழக்கமாய் தியானிக்கக்கூடிய பகுதியிலிருந்து சற்று வித்தியாசப்பட்டு இந்த ஒரு வேத பகுதியை உங்களோடு கூட பேச வேண்டும் என்கிற ஒரு உந்துதல் எனக்கு ஏற்பட்டதனால் நான் இதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். நம் ஆண்டவரை குறித்து இந்த வேத பகுதி அவர் நித்திய ரட்சிப்பை தந்தவர் என்றும் பிரதான ஆசாரியர் என்றும் அவரை குறித்து கடைசியில் சொல்லியிருக்கிறது. நமக்கு நித்திய ரட்சிப்பை தரும்படியாக இயேசு கிறிஸ்து ஒரு ப்ராசஸ்க்குள்ள கடந்து போக வேண்டியதா இருந்தது. அந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பத்தினது தான் இன்றைக்கான செய்தி. நாம் வாசித்த வேத பகுதியில 8வது வசனம் இவ்விதமா சொல்லுது, அவர் குமாரனாய் இருந்தும். எப்படி சொல்லுங்க? அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. நீங்க இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கற்றுக்கொண்டார். அடுத்த வசனம் துவக்கத்துல பூரணராகின்னு சொல்லியிருக்கு. இதை உங்க மனசுக்குள்ள கற்பனை பண்ணி பாருங்க. இதை கொஞ்சம் ஆலோசனை செஞ்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு கற்றுக்கொள்வதற்கு அவசியம் இருக்கிறதா? என்ன சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து பூரணர் ஆக வேண்டிய அவசியம் இருக்கிறதா? அவருக்கு தெரியாத விஷயங்கள் உண்டா? அவர் ஏற்கனவே பூரணர் தானே. அவருடைய அறிவுக்கு எட்டாத ஒரு காரியம் ஏதாவது இருக்குமா? என்ன நினைக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து தேவன், தேவகுமாரன் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை, விசுவாசிக்கிறவர்களுக்கு இல்லையா? இந்த தேவகுமாரன் எனக்காக இந்த உலகத்தில் வந்தார், நமக்காக இந்த உலகத்தில் வந்தார், நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணும்படியாக இந்த உலகத்தில் வந்தார். அவர் இந்த உலகத்தில் நமக்காக வந்ததினால் வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை போலவே மாற வேண்டியதாய் இருந்தது. ஒரு மனிதன் இந்த உலகத்துல வந்தா, நம்ம எல்லாம் குடும்பங்கள்ல சிறு பிள்ளைகளா இருந்து பிறந்து வளர்ந்து ஆளாகி அப்படிதான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், வந்திருக்கிறோம். ஒரு குடும்பத்துல பிள்ளைகள் பிறந்தா அந்த பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வாங்க, வளருகிறார்கள். அந்த பிள்ளைகள் வளர வளர அந்த பிள்ளைகளுக்கான விவரங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுது, கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பிள்ளைகள் தானா என்ன செய்கிறது இல்லை, கற்றுக்கொள்வது கிடையாது இல்லையா? நீங்க என்னை பார்க்கறத பார்த்தா
நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்றுமே சொல்லி கொடுக்காம தானாக வளர்ந்த மாதிரி எனக்கு தெரியுது. என்ன ஐலின், அப்படி தான் வளர்ந்தியா நீ? இன்னைக்கு காலையில் அனகோண்டா பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அனகோண்டா எப்படி ஆடும் பாடும் அதெல்லாம் ஐலின் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. பிள்ளைகள் எல்லாம் அவங்க சில நேரம் கிராடி என்ன மாதிரி எனக்கு சொல்லி கொடுப்பா. ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி நமக்கு என்ன செய்வாங்க, சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க, நினைப்பாங்க நம்ம இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத அவங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் பேசுறத நமக்கு கேட்க என்னவா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம சொல்லி சிரிக்கிறோம், சந்தோஷப்படுறோம். ஆனால் போக போக பிள்ளைகளுக்கு விவரம் தெரியும் போது, விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படி என்ன செய்யாதுங்க, பேசாதுங்க, மாற்றம் வந்துடும் இல்லையா? ஆனால் அந்த பிள்ளைகள் வளர வளர பல விஷயங்களை அந்த பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, கற்றுக்கொள்ளுகிறார்கள், விவரங்கள் தெரிய ஆரம்பிக்க. இயேசுவும் அப்படிதான் கற்றுக்கொண்டிருப்பாரா? மனிதனாய் பிறந்திருந்தால் அப்படித்தான் அவரும் கற்றுக்கொண்டார். இயேசுவுக்கு ஒரு அற்புதமான ஒரு குடும்பம் இருந்துச்சு. இயேசுனுடைய தாயார், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்னவர். இந்த மரியாளுக்கு கணவனாக நியமிக்கப்பட்டவர், அல்லது இந்த யோசேப்புக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட இந்த மரியாள், இந்த புருஷனை பத்தி வேதம் சொல்லுது, அவர் நீதிமான். யோசேப்பு யாரு? சத்தமா சொல்லுங்க. ஐயா நீதிமான், அம்மா ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுகிறவர்கள். அந்த குடும்பம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவனிடத்தில் சம்பூர்ணமா இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததி உருவாக வேண்டும் என்பதற்காகத்தானே. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒரு பக்தியுள்ள குடும்பத்துல வளரும்படியாக அந்த ஒரு பக்தியுள்ள குடும்பம் தெரிந்து கொள்ளப்பட்டது. அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, இயேசு பிறந்து 8வது நாள் ஆன பொழுது பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே அவருக்கான நியாயப்பிரமாண சடங்கை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது சுத்திகரிப்பின் முறைமையின்படி ஆலயத்துக்கு போய் இயேசுவுக்கான சுத்திகரிப்பிற்கான பலிகளையும் காணிக்கைகள் என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம். அதையும் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து வருடத்திற்கு ஒரு முறை அவருடைய குடும்பத்தார் எருசலேமில் பஸ்காவை அனுசரிக்க வருடம் தோறும் போய் கொண்டிருந்தார்கள். அப்படிலாம் வாசிக்கிறோம். 12 வயசுல இப்படி ஒரு பஸ்காவுக்கு போன இடத்துல தான் அம்மாவும் அப்பாவும் முன்னால போயிட்டாங்க. பின்னால மகனை கவனிக்கல. விருந்த சொந்தக்காரங்க கூட்டத்தில் மகன் வருவாருன்ட்டு உங்க பாட்டு போயிட்டாங்க. அப்புறம்தான் தெரியுது ஆளை காணும். சரி போ, திரும்பி போ. திரும்பி என்ன செய்யறாங்க, திரும்பி எருசலேமுக்கு வந்தா அவர் எங்க உட்கார்ந்துருக்கிறார், தேவாலயத்திலே வேதப்பாரகரோடு உட்கார்ந்து அவங்களோட பேசி அவங்க சொல்றத கேட்டு அவங்களுக்கு இவர் கேள்வி கேட்டு இவர் அவங்களுக்கு பதில் சொல்லி, இந்த பெற்றோர் இந்த காட்சியை கண்டு பிரமிப்படைகிறார்கள், ஆச்சரியப்படுறாங்க. அப்போ மகன்கிட்ட அம்மா கேட்காங்க, மகனே எங்களுக்கு ஏன் இப்படி செஞ்ச? நாங்கள் எவ்வளவு துயரத்தோட 3 நாள் தேடி வந்திருக்கிறோம்.
மகன் என்ன பதில் சொன்னாரு? உங்களுக்கு தெரியும் தானே? தெரியுமா தெரியாதா? எனக்கு பயமா இருக்கு, ஏதோ தப்பு தப்பா பேசுறோமோ அப்படின்ட்டு. என்ன சொன்னாரு? ஏன் என்னை தேடினீர்கள்? ஜஸ்ட் நீங்க ஒரு இடத்துக்கு போயிருக்கிறீங்க, உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ, என்ன காமேஸ் குலுங்கி குலுங்கி சிரிக்கான், பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு 12 வயசு ஆகுது, உங்க கூட ரிட்டர்ன் வரல, நீங்க தேடி கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, கண்டுபிடிச்சு உங்க பிள்ளைகிட்ட கேட்கீங்க, பையன்கிட்ட கேட்கீங்க, ஏன் எங்களுக்கு இப்படி செஞ்ச? உங்க பையன் இந்த பதில சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? முதல்ல அடி. பேச்செல்லாம் ரெண்டாவதுதான். முத முத உடல் மொழி தான், அப்புறம் தான் வாய்மொழி. இப்போ இயேசு சொல்றாரு, ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என்னுடைய பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? வசனம் சொல்லுது, அவர் சொன்னது அவங்க அம்மா அப்பாவுக்கு புரியல. ஆனா தொடர்ந்து என்ன எழுதியிருக்கிறார் லூக்கா? அவர் அவர்களோட திரும்ப போய் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். யாருக்கு? புரியாத அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். திரும்ப சொல்லட்டா? புரியாத அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இன்னொருக்கா சொல்லட்டா? புரியாத அம்மா அப்பாவுக்கு. யாருக்கோ இது தேவைப்படுது, அதனால திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்துல நம்ம அம்மா அப்பாவுக்கு அவங்க செய்யறது நமக்கு புரியாம இருந்திருக்கும், இப்போ நாம செய்யறது அவங்களுக்கு புரியாம இருக்கும், இல்லையா? ஆனா என்னைக்கும் அவங்க நம்முடைய கனத்துக்கு உரியவங்க, இல்லையா? அதை நம்ம மனசுல என்ன செய்யணும்? ஆழமா பதிய வச்சுக்கணும். ஆழமா நம்ம மனசுல என்ன செய்யணும்? இருக்கணும். சரி, இப்போ இயேசு யோசித்து பாருங்களேன். இவரு 12 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? ஒரு கார்பெண்டரா வேலை பார்த்தார். ஊழியெல்லாம் செய்யல, கார்பெண்டரா வேலை பார்த்தாரு. அவர் வாழ்வின் காரியங்களை கற்றுக்கொண்டு வந்தார். அவருடைய கற்றுக்கொள்ளுதல் தொடருகிறது. வருஷந்தோறும் எங்க போறாங்க? தேவாலயத்துக்கு போறாங்க, பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். வீட்டுல என்ன நடக்கு? வீட்டுல போதனை நடக்கு, எல்லாமே போய்கிட்டு இருக்கு. நீங்க லூக்கா 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வாசித்தீங்கன்னா அங்க சொல்லி இருக்கிறது, அவர் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து. கொஞ்சம் இதை கவனிங்களேன். என்ன ஊரு? வளர்ந்த ஊரு. என்ன ஊரு? சத்தமா சொல்லுங்க. வளர்ந்த ஊர்னா வளர்த்தியான ஊருன்னு நான் சொல்லல. அவர் எந்த ஊர்ல வளர்ந்து வந்தாரோ, பிறந்தது ஒரு இடம், ஆனா அவர் வளர்ந்து வந்த ஊரு நாசரேத்து. அங்கே அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே. இந்த ரெண்டும் முக்கியமான வார்த்தை. வழக்கத்தின்படி எங்க போனாராம்? ஓய்வு நாள்ல ஜெப ஆலயத்துக்கு போனாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் ஓய்வு நாள்னு வரும், அது வழக்கமா வரும். அந்த ஓய்வு நாள்ல அவர் வழக்கமா எங்க போயிருக்காரு? ஜெப ஆலயத்துக்கு போயிருக்காரு. பாஸ்டர் வழக்கமா கேட்பாரு, ஏன் வரலன்ட்டு.
நமக்கு வாய்ப்பு இருந்தா போய்க்கிடுவோம், வழக்கமா எல்லாம் என்ன செய்ய முடியாது. வேலை இருந்தா செய்யலாம், வேலை இல்லைன்னா என்ன செய்யலாம், சர்ச்சுக்கு போய்க்கலாம். இல்லைன்னா அதெல்லாம் என்ன செய்ய முடியாது. வழக்கத்தின்படி இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் இந்த ஒரு கற்றுக்கொள்ளுகிற சூழலுக்கு தம்மை அர்ப்பணித்தார், ஒப்பு கொடுத்தார் இல்லையா? இப்படித்தான் அவர் என்ன செய்தாராம். அப்ப என்ன அது என்ன நமக்கு சொல்லுதுன்னா, ஒரு சாதாரண மனிதன் ஒரு குடும்பத்தில் பிறந்து வளருகிற பொழுது எப்படியெல்லாம் கற்றுக்கொள்ளுகிறார்களோ அந்த மாதிரி தான் நம்ம ஆண்டவரும் என்ன செஞ்சாராம், கற்றுக்கொண்டார். இப்போ நீங்க 5ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை பாருங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், எப்போ, என்ன நாட்கள்ல? மாம்சத்தில் இருந்த நாட்களில். அப்படின்னா என்னது? இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பய பக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு. இப்போ இயேசு உயிர் வாழ்ந்த காலத்துல பல நேரங்கள்ல ஜெபம் பண்ணாதான் நம்ம வாசிக்கிறோம். அவர் ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின உடனே ஜெபம் பண்ணார்னு வாசிக்கிறோம். அப்புறம் அவர் பரிசுத்த ஆவியானவரால் உந்து தள்ளப்பட்டு நடத்தப்பட்டு வனாந்திரத்துல போய் 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணதான் நம்ம வாசிக்கிறோம். அப்புறம் அவர் சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அதுல 12 சீஷர்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ராத்திரி முழுசும் என்ன செஞ்சாரு, ஜெபம் பண்ணார்னு வாசிக்கிறோம். அவர் ஜெபம் பண்றதை பார்த்துட்டு அவருடைய சீஷர்கள் எங்களுக்கும் ஜெபம் பண்ண சொல்லித்தாங்கன்னு நினைச்சாங்க, கேட்டதை நம்ம என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். இப்படி இயேசுவின் வாழ்வில் பல இடங்களில் பல நேரங்களில் ஜெபம் என்பது முக்கியமான பங்கு வகித்தது. ஒரு ஊருக்கு போறாங்க, ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் வராங்க, எல்லாருக்கும் சுகம் கொடுக்கறாரு, எல்லோரையும் ஆசீர்வதிச்சு அனுப்புறாரு. ஆனா அதிகாலையில இருட்டோட எழுந்து எங்க போயிட்டாரு, வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போறாரு. சீஷர்கள் காலையில பொழுது விடிஞ்சு இவரை தேடி வராங்க. தேடி வந்து சொல்றாங்க, எல்லோரும் உம்மை தேடுகிறார்கள். எப்படி? எல்லாரும் தேடுறாங்க. அவர் சொல்றாரு, இல்ல, ஒரே ஊர்ல உட்கார்ந்துருக்க முடியாது, அடுத்த ஊருக்கும் போகணும், வாங்க. அப்ப இயேசு தம்முடைய ஊழியத்தின் பல நேரங்களில் ஜெபத்தை பிரதானப்படுத்தி வச்சிருந்தார். அவர் சொல்றாரு, என் பிதா என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார், பிதா செய்ய காண்கிறது எதுவோ அதையே நான் செய்கிறேன். சோ ஜெபம் என்பது ரொம்ப ரொம்ப தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யத்தை, அந்த ஐக்கியத்தை எப்பொழுதுமே பிரதிபலிக்கிறதா இருந்துச்சு. ஆனா நாம வாசிக்கிற இந்த ஜெபம், எபிரேயர் 5:7 சொல்லி இருக்கிற இந்த முக்கியமான ஜெபம் எங்க நடந்துச்சுன்னா கெத்செமனேல நடந்துச்சு. கெத்செமனேல இயேசு செய்த ஜெபம். நான் சொல்லட்டுமா, இந்த உலகத்துல ஒருத்தர் பிறக்கும் போதே மரிக்கிறதுக்காக பிறந்தவருங்கிறது, இல்லை வேற வார்த்தையில சொல்லுவோம், ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட்டோட இந்த உலகத்துக்கு வந்தது இயேசு கிறிஸ்து தான். மனுக்குலத்தின் மீட்பிற்காக தன்னுடைய உயிரை கொடுக்க வந்தவர். யோவான் ஸ்நானகன் இயேசு அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்தினாரு? யோவான் சுவிசேஷத்துல சொல்லி இருக்கு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இஸ்ரவேலருக்கு ஆட்டுக்குட்டினா என்னன்னு தெரியும். ஆட்டுக்குட்டி அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? பலி செலுத்துறதுக்கு, பலி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இவர் என்ன சொல்றாரு, பலி கொடுக்கும்படியாக உலகத்தின் பாவத்திற்கான பலியை சுமந்து தீர்க்கக்கூடிய ஒரு பலிகடா இவரு. அப்படிதான் அறிமுகப்படுத்தப்பட்டார். இந்த இயேசு சீசர்ல பார்த்து சொல்றார், கடைசி வாரத்துல அவர் சிலுவையில அடிக்கப்படுறதுக்கு முந்தின வாரத்துல சீசர்ல கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா வாங்க, நம்ம எங்க போறோம், எருசலேமுக்கு போறோம். அங்கே மனுஷகுமாரனை அவர் காட்டி கொடுக்கப்படுவார், குற்றவாளி என்று தீர்க்கப்படுவார்,
புறஜாதிகள் கையில ஒப்பு கொடுப்பார். அவர்கள் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை கொலை பண்ணிடுவாங்க. அப்புறம் 3வது நாள்ல அவர் உயிரோடு எழுந்திருப்பார். யார் சொன்னது? இயேசு. யார்கிட்ட சொன்னாரு? தம்முடைய நெருக்கமான வட்டத்துல இருக்கக்கூடிய 12 சீசர்கிட்ட சொன்னாரு. ஒருத்தருக்காவது புரிஞ்சுச்சா? அதாவது நீங்க மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம், இந்த 4 சுவிசேஷத்துலையும் நீங்க திரும்ப திரும்ப வாசித்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு புரியும். அவங்களுக்கு புரியலைங்கிறது புரியும். அவங்களுக்கு இதுல மேல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள உள்ள ஒருத்தன் என்னை காட்டி கொடுக்க போறான்னு சொன்னாரு. நீயே அந்த மனுஷன்னு சொன்னாரு. அப்படி இருந்தும் அவங்களுக்கு புரியல. இந்த நம்ம பசங்க சொல்லுவாங்க பாருங்க, டியூப் லைட்டா. என்ன லைட்டு அப்படின்னா என்னது? லேட்டாக தான் எரியும். இது அப்போ அதை விட கொஞ்சம் ரொம்ப லேட்டாக எரியிற லைட்டு இது. இது என்னன்னு சொல்ற நம்ம தெரியல. அவ்வளவு இதாக இருக்கிறாங்க. அப்போ பைபிள்ல சொல்லியிருக்கு, எருசலேமுக்கு அவர் முந்தி நடந்தாராம். யோசித்து பாருங்களேன். நீங்க உங்களுக்கு நல்லா தெரியுது, நீங்க அங்க போனீங்கன்னா உங்களை பிடிச்சிருவாங்க, உங்களுக்கு அதுக்கப்புறம் முடிய போகுதுன்னு தெரியுது. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? போக மாட்டீங்களா? போக மாட்டோம். வேற வழியே இல்லை, போய்தான் ஆகணும்னா என்ன செய்வீங்க? ரொம்ப தயங்கி தயங்கி போ. ஆனா அவர் தீவிரமா போனாராம். எப்படி போனாராம்? அவர்களுக்கு முன்னே நடந்தார், தீவிரமா போனார். என்ன ஆச்சரியம் தெரியுமா? இவ்வளவு தீவிரமா தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டவர், அந்த வேலை என்பது வரும் பொழுது அவருக்குள்ள ஒரு பெரிய நடுக்கம் வருது, ஒரு பெரிய பயம் வருது. அவர் சொல்றாரு, சீசர்ல பார்த்து சொல்றாரு, நீங்க சற்றே இங்க என் கூட இருந்து விழித்திருங்கள், நான் கொஞ்ச தூரம் தள்ளி போறேன், நான் ஜெபம் பண்ண போறேன், என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான வியாகுலம் கொண்டிருக்கிறது. எனக்குள்ள என்ன வியாகுலம் வந்திருக்கு? மரணத்தின் வியாகுலம், மரணத்தினுடைய வேதனை என்னை பற்றி இருக்கிறது. எனக்கு நான் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணணும் போல இருக்கு, நீங்க என்னோட கூட விழித்திருங்க. அவனு கொஞ்சம் தள்ளி போய் என்ன ஜெபம் பண்ணார்? உங்களுக்கு தெரியும். இயேசு என்ன ஜெபம் பண்ணார் கெத்செமனேல? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தம். பழைய ஏற்பாட்டில் நம்ம எல்லாருக்கும் ஆபிரகாம் ஈசாக்கு பலி செலுத்தின சம்பவம் தெரியும் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, உன் ஏகபுத்திரன் நேசகுமாரன் இவனை நான் உனக்கு காமிக்கிற இடத்துல போய் என்ன செய்? பலி செலுத்து. பலி செலுத்து போயாச்சு. வேலைக்காரங்கள்லாம் மலை அடிவாரத்தில் நிற்க சொல்லிட்டு இருந்தீங்க, எங்கெல்லாம் இருங்க, நானும் குமாரனும் போய் என்ன செய்வோம்? பலி செலுத்திட்டு திரும்பி வருவோம். அந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அவனுக்கு தெரியாது இவனுக்காக இன்னொரு மிருகம் அங்கே அகப்படும் என்பது. யாருக்கு தெரியாது? ஆபிரகாமுக்கு தெரியாது. நானும் பிள்ளையாண்டானும் போவோம், பழி செலுத்துவோம், திரும்பி வருவோம், நீங்க எங்க வெயிட் பண்ணுங்கன்னு வேலைக்காரங்க சொல்லிட்டு போயிட்டாரு. ஒருவேளை வேலைக்காரங்களை கூட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஈசாக்கை இவன் பிடிச்சு கட்டும் போது ஈசாக்கை விடுவிச்சுட்டு இவனை கட்டி வச்சு அடிச்சு பழி செலுத்திட்டு கீழே இறங்கியிருப்பாங்க. இப்ப மேல ஏறுறாரு. ஏறும்போது குமாரன் கேட்கிறான், அப்பா சொல்லு மகனே, விறகு இருக்கு, தீவட்டி இருக்கு, என்ன இல்ல? பலிமிருகத்தை மறந்துட்டோமே டேடி. டேடி சொல்றாரு, அவர் பார்த்துக்கிடுவார்ப்பா,
அவரு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? 100 வயசு வரைக்கும் பிள்ளை இல்லை, 100 வயசுக்கு அப்புறம் ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. 20 வருஷம் வளர்த்தாச்சு. 20 வருஷம் வளர்த்த பிள்ளைய என்ன சொல்றாரு? பலி கொடுக்க சொல்றாரு. பொதுவா மனிதர்களுக்கு வயிற்றுல இருந்து ஒரு பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம், இல்லை ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் வயிற்றுல இருந்தும் அபார்ஷன் ஆனா கூட அது பெரிய வேதனை. அதை ஏத்துக்கிட முடியாது, கஷ்டம். சிறு வயசுல ஒரு பிள்ளை இறந்து போச்சுனாலும் அந்த வேதனை என்ன செய்யும்? இருக்கும். வயசு எந்த வயசு சூழல்ல பிள்ளைகள் இறந்தாலும் அது அந்த பெற்றோரால் அதை கடந்து போகிறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஆண்டவர் பார்த்துப்பாரு. மேல போனாரு, பார்த்துக்கிட்டாரு. ஆனா இவரு அருவாளை தூக்கிட்டாரு, ஓங்கிட்டாரு. தேவதூதன் சொல்றான், இல்ல 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 இல்ல, நீ அவனை என்ன செஞ்சிடாத, அவனுக்கு பொல்லாப்பு ஒண்ணு செஞ்சிடாத, நீ எனக்கு கீழ்படிக்கிறவன்னு எனக்கு தெரியுது. அவன் திரும்பி பார்க்கான். பின்னால திரும்பி பார்த்தா ஒரு ஆடு முட்புதரில் சிக்கி இருக்கிறது. நான் சொல்றேன், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கான நிழலாட்டம். பின் நாட்களிலே சிக்க போற ஆடு தான் இப்ப கெத்சமனேல, பிதாவே வேற வழி இருக்கா? டேடி வேற வழி இருக்கா? டாடி சத்தமே கொடுக்கல. வேற வழி இல்லை, ஒரு அமைதி. அப்ப திரும்ப மகன் அப்பாட்ட பேசுறாரு, ஆகிலும் என் விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தப்படி ஆக கிடவது. என் விருப்பம் அல்ல. வேதம் சொல்லுது, இந்த டவுட், சந்தேகம் இயேசுவுக்கு வந்துச்சு. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையிலே சில நேரங்களில் நீங்க கடந்து போகிற பாதைகளில் உங்களுக்கு சந்தேகம் வரலாம், வரும். ஆனா அந்த சந்தேகம் உங்களை தேவனை விட்டு தூரப்படுத்தாது. தேவன் உங்களை புரிந்து கொள்ளுகிறவர். அந்த சந்தேகத்துல உங்களுக்கு அவர் பலப்படுத்துகிறவர். பைபிள்ல ரொம்ப பிடிச்ச வசனம் என்னன்னா, அந்த லூக்கால சொல்லியிருக்கோம், அவர் அதிக வியாகுலத்தோட, மிகுந்த வியாகுலத்தோட அதிக ஊக்கமாய் ஜெபம் பண்ணார். வியாகுலம் பெருகுகிறதா? ஜெபத்தில் ஊக்கத்தை கூட்டுங்கள். வேதம் சொல்லுது, வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் பூமியில் விழுந்துச்சு. ஆனா அடுத்த வசனம் சொல்லியிருக்கோம், அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். யாரு யாரு? நான் சொல்றேன், சில நேரத்துல உங்க கூட நான் நிற்பேன், உங்களுக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அநேகர் உங்களை விட்டு போகக்கூடிய நேரம் வரும். அது அவங்கள தப்பா சொல்றதுக்கு இல்லை, அவங்க சூழ்நிலை அப்படியே, ஆண்டவரே அப்படி சில நேரத்தில் அமைச்சிருவாரு. ஆனா நான் ஒன்று சொல்றேன், எப்பவும் உன்னை விட்டு விலகாத தேவனாகிய கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. உனக்கு சகாயம் உன்னை சுற்றிலும் இல்லை என்று சொன்னாலும் வானத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி உன்னை பலப்படுத்துகிறதற்கு என் ஆண்டவர் போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் இங்க நடக்கு. அவர் எப்படி ஜெபம் பண்ணாராம்? பலத்த சத்தமா கண்ணீர் சிந்தி வேண்டுதல் செய்தார். அவர் விண்ணப்பம் கேட்கப்பட்டதுன்னு வசனம் சொல்லுது.
கேட்கப்பட்டதுன்னா பாத்திரத்தை எடுத்துட்டாரா? எடுக்கல. அந்த பாத்திரத்தை அவர் சுமந்தார். ஜெபம் கேட்கப்படுகிறது அப்படின்னா நீங்க கேட்ட மாதிரி கிடைச்சாதான் ஜெபம் கேட்கப்படுகிறதுங்கிறது கிடையாது. சில நேரத்துல நீங்க கேட்காத விஷயங்களை கர்த்தர் செய்வார். நீங்க கேட்கிற விஷயங்களை அவர் அனுமதிக்க மாட்டார். அப்ப ஜெபம் கேட்கலன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு மேல ஒரு விஷயத்தை கர்த்தர் உனக்காக செஞ்சுட்டு இருக்கிறான்னு அர்த்தம். புரியாது நமக்கு. கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி இருக்கும், பயமா தெரியும். ஆண்டவர் கூட இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாது. நான் ஒழுங்கா தானே இருக்கேன், நல்ல ஜெபம் பண்றேனே, பைபிள் வாசிக்கிறேனே, எல்லாம் செய்யறேனே, என்னுடைய ஒழுங்குகள் எல்லாம் சரியா தானே இருக்கு. அப்படி இருந்து எனக்கு ஏன் எல்லாம் எதிர்மறையாவே நடக்கு, எனக்கு புரியலையே நீ சொல்லலாம், நீ தவிக்கலாம். ஆனா ஒண்ணும் மறந்துடாத, நீ கடந்து போகிற பாதையில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். அவர் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். யோபுவை பாருங்களேன். யோபுவுக்கு வந்த சோதனை ரொம்ப பெரிய சோதனை. நம்ம நேரம் கம்மியா இருக்கிறதுனால அதை சொல்லி நான் ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல 11வது வசனம்னு நினைக்கிறேன். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோமே. அப்படிதான் இருக்கா இல்லையா? யார் பாக்கியவான்கள் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க பாக்கியவான்களா அப்படின்னு கேளுங்களேன். யாரு பாக்கியவான்கள் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமாம். அப்போ உங்கள் பாக்கியத்தை டெஸ்ட் பண்ணணும்னா இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் மெசேஜ் கொடுத்தா டெஸ்ட் பண்ணிடலாம். பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. தொடர்ந்து வாசிங்க. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். என்னங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க என்னதை கேள்விப்பட்டிருக்கீங்க? யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். என்னத? கர்த்தருடைய செயலின் முடிவு. 2 பார்ட்டா நீங்க பிரிச்சுக்கோங்க. யோபுவினுடைய பொறுமை, கர்த்தருடைய செயலின் முடிவு. கர்த்தருடைய செயலின் முடிவு. யோபு பொறுமையா இருந்தாரா? முழுக்க முழுக்க பொறுமையா இருந்தாரா? சந்தேகமே படலையா? கேள்வியே கேட்கலையா? ஊர்பட்ட கேள்வி கேட்டிருக்காரு. நீங்க வேற நிறைய கேட்டிருக்காரு. ஆண்டவர் என்ன குறி வச்சு தாக்குறாரு. ஐயா கொஞ்ச நேரம், கொஞ்சம் தூரமாறும், கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறேன். நான் சொன்னதில்லை, யோபு சொன்னது. பகல் வந்தா எப்ப ராத்திரி வரும் தோணுது. ராத்திரி வந்தா அரண்டு புரண்டு படுத்து 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 இவர் படுத்தி எடுக்கிறதுனால போதும் போதும் எப்படா விடியும்னு தோணுது. எல்லாம் பேசினார். ஆனா அவரை நான் பார்க்கணும், அவர்கிட்ட என் நியாயத்தை எடுத்து சொல்லுவேன். அவர் பார்த்தாரு. அவரு பதில் சொல்லுவார்னு பார்த்தா அவர் பெரிய நியாயம் பேச ஆரம்பிச்சிட்டார். யாரு? ஆண்டவர். கடைசியில் இவன் சொல்றான், வாயை பொத்திட்டு சொல்றான், தப்பு தான், ஐயையோ தப்பு தான், ஐயையோ தப்பு தான் அப்படின்ற மாதிரி. உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டது கொஞ்சம், அதனால நான் கொஞ்சம் பெதட்டிட்டேன், என்னைய மன்னிச்சுக்கணும். ஆண்டவர் வேற ஒன்றும் சொல்லலை. எப்பா நீ உன்னைய நீதிமான் ஆக்கணுங்கிறதுக்காக என்னைய குற்றவாளி ஆக்குவியா? அவ்வளோதான் கேட்டார். நிறைய நேரம் நம்ம இந்த தப்பு பண்றோம். நம்ம வாழ்க்கையில கஷ்டமான சூழல்ல போகும்போது
என்ன ஆண்டவரே கேட்கமா? நம்ம கேட்போம்னு ஆண்டவருக்கும் தெரியும். எப்படி கேட்போம்னு அவருக்கும் என்ன செய்யும் தெரியும். எனக்கு இந்த 103ஆம் சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கும், நம்முடைய உருவம் இன்னதென்று அறிந்திருக்கிறார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். உங்க கெப்பாசிட்டி என்னங்கிறது அவருக்கு, அப்பாவுக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும். சரி, நம்ம யாக்கோபுக்கு வந்துருவோம். பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. தேவனுடைய யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, தேவனுடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். அப்புறம் என்ன அர்த்தம் தெரியுமா? யோபு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு தேவன் கிரியை செய்யலன்னு, ஆனா தேவன் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். யோசேப்பு பாருங்களேன், யோசேப்பு எப்படியாவது எகிப்திலிருந்து தப்பி போயிடணும்னு நினைச்சான். கடைசி அவனுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அரண்மனையின் அரசர்கள், அமைச்சர்கள் 2 பேர் ஜெயிலுக்கு வந்தான். 2 பேருக்கும் அவங்க சொப்பனத்தை சொல்லி நல்ல ஆக போறவனை பார்த்து சொன்னான், நான் இங்க வந்ததுக்கு எந்த ஒரு தப்பும் பண்ணலை, அதனால நீ ராஜாட்ட ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு ஒரே ஒரு உதவி, என்னையே இந்த இடத்துல இருந்து வெளியே நான் எப்படியோ தப்பி நடந்தே அது எங்கள் அப்பாட்ட போயிடுறேன். வயசான மனுஷன் பாவம், நான் செத்து போயிட்டேன்னு நினச்சி அவர் என்ன நிலையில் இருப்பார்னு எனக்கு தெரியல, தயவு செய்து என்ன செஞ்சுங்க ரெடி பண்ணுங்க. யோசிப்பும் நினச்சிருப்பான் இது ஆண்டவரே இந்த 2 பேரை அனுப்பியிருக்காருன்னு நினச்சிருப்பான். ஆண்டவர் தான் அனுப்புனார். ஜெபம் கேட்கப்பட்டது நினைச்சான், ஆனா அந்த நேரத்துல அவனுக்கான ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன செய்யல, பதில் கொடுக்கல. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வர வேண்டியது, அவருடைய வேலைங்கிறது இன்னும். அப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, நிறைய நேரத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கிற நேரத்துல அற்புதம் நடக்கலைன்னு நம்ம நினைக்க கூடாது. எதிர்பார்க்கிற நேரத்துல அற்புதம் நடக்கலைன்னா ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய காரியத்திற்காக என்னை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். தேவனுடைய செயலின் முடிவை நாம் காண்போம். அல்லேலூயா. நிச்சயமா நடக்கும், நிச்சயமா செய்வார். அப்போ நம்ம காரியத்துக்கு வந்துடும், நேரம் ஆயிடுச்சு. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளை கற்றுக்கொண்டு பூரணர் ஆன பின்பு நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பை அடைகிறதற்கு காரணமானார் சொல்லியிருக்கு. அதாவது அவர் குமாரனாய் இருந்தா கூட பாடுகளின் வழியே தான் அவர் என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு, போக வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. இன்னைக்கும் வேதம் நமக்கு அதுதான் சொல்லுது, நமக்கும் பாடுகளின் வழி என்பது இருக்கு. அதை நம்ம முறுமுறுக்க கூடாது, அதை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கிடணும். ஏன்னா அதன் வழியாக நம் இரட்சகர் நமக்கு முன்னால கடந்து போயிருக்கிறாரு, நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். நேரம் முடிஞ்சு நான் 3 விஷயங்கள் நான் எபிரேயர்ல இருந்தே சொல்லணும்னு நினைச்சேன். அந்த 3 வரியில் அப்படி சொல்லிட்டு போக விரும்புகிறேன். மொதல் விஷயம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு, நல்லா பாருங்க, நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இயேசு தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். இது முதல் விஷயம். நீ கடந்து போகிற பாதையில உனக்கு உதவி இருக்கிறது. அவர் யார்? உதவி செய்ய வல்லவர். எல்லாரும் சொல்லுங்க. என்னை சுத்திலும் உதவி இருக்கோ இல்லையோ, எனக்கு உள்ள இருக்கிறவர் எனக்கு என்ன செய்யறவர், இதை நீங்க மறக்கூடாது. 2வது 4ஆம் அதிகாரம் 15வது 16வது வசனங்கள்.
நம்முடைய பலவீனங்களை குறித்து ஆ. பரிதபிக்க கூடாத ம். பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் நம்ம பலவீனத்தை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறவர், நமக்காக கரிசனை உடையவர். சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் யாரு? சொல்லுங்க, உங்க மேல அக்கறை உடையவர். அவர் யாருங்க? அக்கறை உடையவர். தொடர்ந்து என்ன சொல்றாரு பாருங்க, எல்லா விதத்திலும் எல்லா விதத்திலும் நம்மை போல் நம்மை சோதிக்கப்பட்டும் போலவே அவர் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான பிரதான ஆசாரியரே ஆசாரியரே நமக்கு நமக்கு இருக்கிறார். அதனால நாம் இரக்கத்தை பெறவும் என்னங்க, சத்தமா சொல்லுங்க, நீங்க நெருக்கடிக்குள்ள போகும்போ முறுமுறுக்காதீங்க, இரக்கத்துக்காக வேண்டுதல் செய்யுங்க. இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் ஏற்ற சமயத்தில், எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. அந்த ஏற்ற சமயம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா இப்படியா இருக்க போறோம்? அவருக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? சத்தமா சொல்லுங்க. அவருக்கு தெரியும். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய சகாயம் செய்கிற கிருபையை அடையவும் கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக தைரியமாய் எப்படி எப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? தயக்கமா அல்ல, தைரியமா. எனக்கு உதவி இருக்கிறது. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய கர்த்தர் எனக்கு ஒத்தாசை தருகிறவர். நான் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே தண்டையிலே சேரணும். நீ நெருக்கடியின் உச்சத்தில் இருக்கிறாயா? கிருபாசன தண்டைக்கு போ. ஏன்னா உன் நிலைய சரியா அறிஞ்சிருக்கிறவர் அவர் ஒருத்தர் தான். உன்னை சரியா புரிஞ்சிருக்கிறவர் அவர் ஒருத்தர் தான். அவர் உனக்கு ஒத்தாசையா இருக்கிறார். கடைசியா 7ஆம் அதிகாரம் 25, 26 இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வீட்டுல போய் தியானிங்க. 7, 25, 26. மேலும் தமது மூலமாய் ஆ, தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக ஆ, வேண்டுதல் செய்யும்படிக்கு ஆ. அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறாகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கான ரட்சிப்பை சிலுவையில சிந்தின ரத்தத்தினால ஒரே முறை செஞ்சு முடிச்சிட்டார். நமக்கான ரட்சிப்பு ஒரே நேரத்துல முடிஞ்ச விஷயம். ஆனா இயேசு இன்னைக்கும் ஊழியம் செஞ்சிட்டு இருக்காரு. சொல்லுங்க, இன்னைக்கும் யாருக்காக தெரியுமா? நமக்காக ஊழியம் செய்றாரு. என்ன ஊழியம் செய்றார் தெரியுமா? நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்யும்படி உயிரோட இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுது, அனுகூலமான துணையாளர். எப்படிப்பட்டவர்? தேவைப்படுற நேரத்துல காணாம போயிடுவான் அப்படி கிடையாது. உயிரோடு இருக்கிற தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி எப்பொழுதும் அவர் உயிரோடு இருக்கிறபடியால் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார். அடுத்த வசனம் ரொம்ப அழகான வசனம். இந்த வசனத்தை நீங்க திரும்ப திரும்ப வீட்டுல போய் வாசிங்க. அவங்க மனசின் ஆழத்துல எடுத்துட்டு போங்க. இது ரொம்ப முக்கியமான வசனம். பரிசுத்தர், குற்றமற்றவரும் குற்றமில்லாதவர், மாசில்லாதவரும் மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவரும் பாவிகளுக்கு விலகினவர், வானங்களில் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். நான் சொல்லட்டா, உனக்கு ஏற்ற பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. இவர் பட்ட பாடுகளாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டதற்கு காரணம் என்னன்னா, எல்லா விதத்திலும் அவர் நம்மளை போல மாற வேண்டியதா இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னு கேட்டா, எங்க வசனம் சொல்லுது, நமக்கு ஏற்ற பிரதான ஆசாரியராய் அவர் இருக்க வேண்டும் என்பதற்காக. அப்போ குரு போன வழியில தான் சீஷனும் போகணும். ஆனா குரு கூடவே இருக்கிறாரு. அல்லேலூயா. 3 விஷயங்கள் உங்க மனசுல வச்சுக்கோங்க. நீங்க துன்பத்தின் பாதையில் கடந்து போகும் பொழுது
நம் அன்பர், நம் இரட்சகர் நமக்கு உதவி செய்ய வல்லவர். நம்முடைய நிலைமையை குறித்த கரிசனை உடையவர். மூன்றாவதாக நமக்கு ஏற்ற பிரதான ஆசாரியர். முழங்கால் படியிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் வாழ்க்கையின் நெருக்கடிகள் நம்மை அதிகமாய் அசைத்து விடுகின்றன. நாம் சோதனைகளை விரும்புகிறதில்லை. ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது அதிக பொறுமையை உண்டாக்கும் என்று எண்ணி அவைகளுக்காக நீங்கள் சந்தோஷப்படுங்க. பொறுமை உங்களில் பூரண கிரியை செய்ய இடம் கொடுங்க. ஏன்னா நீங்கள் ஒன்றிலும் இல்லாதவர்களாய் சம்பூர்ணர் ஆகும்படிக்கு அது உங்களில் கிரியை செய்ய வேண்டும். இந்த கிரியைக்கு உதவி செய்கிற தேவனாகிய கர்த்தர் உங்க கூட இருக்கிற. நீ கடந்து போகிற பாதையில நீ தனியா இல்லை, அவர் உன் கூட இருக்கிறார். உனக்கு உதவி செய்ய வல்லவர். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன் நிலைமையை அறிஞ்சிருக்கிறார். நீ கடந்து போகிற பாதைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவர் உனக்கு உதவி செய்கிறவர். அவர் முற்று முடிய ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக உனக்கு ஏற்ற சரியான பிரதான ஆசாரியர் உனக்காகவே இருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தைக்கு முன்பதாக எங்களை படைக்கிறோம். பல நேரங்களில் வாழ்க்கையின் நெருக்கடிகளில் கடந்து போகும் பொழுது தளர்ந்து விடுகிறோம் தகப்பனே. அப்பா, கேள்வி கேட்கிறவர்களா இருக்கிறோம் தகப்பனே. ஆனால் உம்முடைய நல் முன் உதாரணத்தை நாங்கள் பார்த்தவர்களாய் உம்முடைய பலத்தை பெற்றுக்கொண்டு, உம்முடைய உதவியை பெற்றுக்கொண்டு, உம்முடைய ஒத்தாசையோடு கூட நாங்கள் முன்னேறத்தக்கதாக எங்களுக்கு தேவரீர் உதவி செய்யும். நல்ல பிரதான ஆசாரியரே, நீர் எங்களுக்காக இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.